வாகன ஓட்டுநர் உரிமம் வழங்கக் கோரி டிடிஎஃப் வாசன் தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. யூடியூபர் டிடிஎஃப் வாசனுக்கு வாகன ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் மீண்டும் வாகன ஓட்டுநர் உரிமம் வேண்டி அவர் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. வாகனங்களில் சாகசம் செய்து யூடியூபர் டிடிஎஃப் வாசன் யூடியூபில் பதிவேற்றியிருந்தார். இதுகுறித்து பல்வேறு அவரது வீடியோக்களை பார்த்து நீதிமன்றம் அவர் மீது நடவடிக்கை எடுத்திருந்தது. அவருடைய வாகன ஓட்டுநர் உரிமத்தை ரத்து செய்து நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் மீண்டும் தனக்கு வாகன ஓட்டுநர் உரிமம் வேண்டும் என்று கோரி டிடிஎஃப் வாசன் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு தற்பொழுது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றம் அவரது மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறது. டிடிஎஃப் வாசனின் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. வாகன உரிமம் ரத்து செய்யப்பட்டு 6 மாதங்கள் கடந்துவிட்டால் அதிகாரிகளை அணுகலாம் என்றும் உயர்நீதிமன்றம் கூறியிருக்கிறது. விவரங்களை வழங்க செய்தியாளர் சுப்பையா இணைந்திருக்கிறார். சுப்பையா, டிடிஎஃப் வாசனினுடைய மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது, என்ன விவரம்? ஆபத்தை விளைவிக்கும் வகையில் வாகனம் ஓட்டியதாக வாகன ஓட்டுநர் உரிமத்தை டிடிஎஃப் வாசனுடைய வாகன உரிமத்தை காஞ்சிபுரம் வட்டார போக்குவரத்து அலுவலர் கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் உரிமத்தை ரத்து செய்து உத்தரவிட்டார். இந்த உத்தரவு 2010 ஆண்டுகளுக்கு 2033ஆம் ஆண்டு வரை அக்டோபர் மாதம் அமலில் இருக்கும் என்றும் அந்த உத்தரவு கூறப்பட்டிருந்தது. இந்த உத்தரவை ரத்து செய்ய கோரி டிடிஎஃப் வாசன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கான நீதிபதி என் மாலா முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் சார்பில் வழக்கறிஞர் இந்த உரிமம் ரத்து செய்யப்பட்டு 6 மாதங்கள் கடந்தாலே புதிய லைசன்ஸ் வழங்கலாம் என்றும் நீதிமன்றத்தை நாடலாம் என்ற நிலை உள்ளது. எனவே தனது லைசன்ஸை ரத்து செய்யப்பட்டுள்ளதால் சுமார் 3 ஆண்டுகள் கடந்து விட்டதாக கூறினார். எனவே புதிய லைசன்ஸ் வழங்குவதற்கு உத்தரவிட வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்திருந்தார். 6 மாதங்கள் கடந்து விட்டால் லைசன்ஸ் நீதிமன்றத்தை நாட வேண்டும் என்ற விவரம் இல்லை. ஆனால் உரிய அதிகாரிகளை தான் அணுக வேண்டும் என்று நீதிபதி கூறி டிடிஎஃப் வாசனையுடைய கோரிக்கையை ஏற்க மறுத்து மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளார். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பையா.